கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, சௌக்கியத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களோட ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு நாளும் ஒரு காரியத்திற்கும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஐயா, எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும்? எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? ஐயோ, எங்களுக்கு வந்திருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், எங்களை சூழ்ந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், எங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 சேனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிற நாங்கள் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். mighty God, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற அற்புதமான காரியத்தை இந்த உலகத்திலே யாரும் எவரும் சொல்ல முடியாது. நம்முடைய கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஐயா, நம்முடைய கவலைகளை எல்லாம் வைத்து விடுவதற்கு நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் வைத்து விடுவதற்கு நமக்கு ஒரு சரணாலயம் இருக்கிறது. நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் அவர் மீது வைத்து விட முடியும். மாத்திரமல்ல, இவர் தானே நம்மளை அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஓ mighty and glorious name of Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். ஐயா, வேத வார்த்தையோடு ஆவியாய் அக்னியாய் இருக்கிற, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிற வேத வார்த்தையோடு, வசனத்தோடு, கர்த்தருடைய வார்த்தைகளோடு எப்பொழுதும் நிலைத்திருங்கள், இணைந்திருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். நினைத்து பார்த்திராத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, உங்கள் பாடுகளை, துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்காய் நிச்சயமாய் எழுந்தருளுவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதை நிச்சயமாய் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே எடுத்த எடுப்பிலே யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஐயா, எப்படி முடியும் பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று நாம் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும். mighty God, எல்லாவற்றிலும் ஒருவேளை நான் குறைவாய் இருக்கிறேன். ஐயா, என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஏதோ குறைவுபட்டது போல், இனி ஒரு நாளும் ஒப்பேறுவது போல் தெரியவில்லை. இனி ஒரு நாளும் விடுதலையை, வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது போல் தெரியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது, உபத்திரவங்களில் உங்கள் பொறுமையானது. அன்பு சகோதர சகோதரிகளே,
நாடுகளில் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் நடைபெறாமல் போனதினால் இருக்கிற வருத்தங்கள், கஷ்டங்கள், பயங்கள், நெருக்கங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய், ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையோடு உங்கள் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. அவைகளே நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளும் வசனங்களுமே கண்மலையை போன்ற பிரச்சனைகளை நொறுக்கும். கண்மலையை போன்ற அசையாமல் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை, பிரச்சனைகளை, ஆபத்துகளை நொறுக்கும், உடைக்கும், கட்டுகளை அறுக்கும் வல்லமையான சம்மட்டியாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் முகங்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கும்படியாய், உங்கள் கடன்கள், கஷ்டங்கள், ஒருவேளை உங்கள் வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். நிச்சயமாகவே நீங்கள் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள். அவர்கள் தொடர்ந்து யாக்கோபு என்கிறதான அற்புதமான அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் எதில் குறைவாயிருக்கிறீர்களோ, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலும் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி நீங்கள் எதில் குறை உள்ளவர்களாயிருந்தாலும் சரி, உங்களில் ஒருவன் அல்லது ஒருத்தி ஞானத்தில் கூட குறையுள்ளவர்களாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அருமையான தேவ பிள்ளைகளே. வசனம் 6 இப்படியாய் சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது என்ன செய்யலாம்? நீங்கள் கேட்கிற காரியங்களை, ஐயா என் தெய்வமே, என் கடன்களை எல்லாம் யார் அடைப்பார்கள்? ஐயா, இந்த கடன்களை அடைப்பதற்கு வழியே இல்லை, இந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு வழியே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த பொல்லாத சூழ்நிலைகள் மாறுவதற்கு எந்த வழியும் இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டுவிட்டார்கள், என் நேசர்கள் எல்லோரும், என்னை நேசிக்க வேண்டிய எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கலங்குகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை, ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிக்கும்படியாய், அவை எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய், ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜாதி ராஜா, சர்வ ஏக சக்கராதிபதியால் முடியக்கூடிய காரியம் என்ன? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா உங்கள் முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற 1000 சத்துருக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தாவீதை போல நீங்களும் சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே திடன் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, எங்கள் தெய்வமே, ஐயா, உம்மை நோக்கி
நோக்கி வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள் எங்களை சுற்றிலும் சூழ நின்று கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே இன்று என் காரியங்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? என்னை தேடி வருகிறவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? எப்படி என் கடன்களை அடைக்க முடியும்? எப்படி என் வீட்டிற்கு வாடகை, என் பிள்ளை படிப்பிற்கான பணம் செலுத்துவது? இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள். ஐயா, பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தெய்வமே, உம்முடைய சன்னிதானத்திலே, ஐயா, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஆமென், அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அக்கா சந்து ருக்கபரதரபோ, ஓலா, பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டவர்களாய் வந்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் லார்ட் அவைகளை தாண்டி, அவைகளை கடந்து ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாய், இவர்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போனவர்களாய் குறைவுபட்டு போய்விடாதபடி பூரணராகவும், ஆமென், எந்த காரியங்களிலே குறைவும் வறுமையும் கடனும் கஷ்டமும் தோல்வியுமாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கே இவர்கள் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி என் தெய்வமே உம்முடைய பூரண கிரியை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிற என் தெய்வமே, உம்மையே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மையே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, நீங்க சொன்னது போலே, ஐயா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் எங்கள் தேவன் என்று வாசிக்கிறோமே. அப்பேர் கொத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு யாவற்றையும், ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் சம்பூரணமாய் இவர்களுக்கு காரியங்களை நடப்பிக்கும்படியாய், இந்த நாளிலே அதிசயமும் அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன், ஐயா, எல்லா முகங்களிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே நெருக்கப்பட்டார்களோ, எங்கே எங்கே உபத்திரவங்களிலே அகப்பட்டார்களோ, எங்கே எங்கே பாடுகள், எங்கே எங்கே பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலை, அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். மாகா சந்து ருபாராதரபோ, சந்து ருமாராபா, சந்து ருகவராதரபோ. என் தெய்வமே, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், ஐயா, விசுவாசத்தோடே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய திருவார்த்தையின்படியே என் தெய்வமே, ஐயா, உம்முடைய ஜனத்தின், என் அன்பு சகோதர சகோதரிகளின் நிந்தையை, கவலையை, சோதனையை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை, குடும்ப பிரச்சனைகளை, கடனை எல்லாவற்றையும் பூமியில் இராதபடிக்கு, ஐயா, என்றும் எங்கும் எங்கேயும் அவைகள் இவர்களை தொந்தரப்படுத்தாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடும்படியாய் என் தேவன் கொடுத்த வாக்குறுதியின்படியே இன்று நிறைவேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாவதாக. கபாரா சுந்து ருகவரதரபோ, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட், ஓ, மரணத்தை ஜெயமாகிய விழுங்கின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்திற்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் அதிகாரியாகிய சாத்தானை, ஓ, எங்கள் தேவன் தம் மரணத்தினாலே அழித்தவர் என்று வாசிக்கிறோமே. இன்று அந்த சத்துருவின் கொடுங்கோல் முறியும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம் இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் இவர்களை பாடாய்
வியாதிப்படுத்துகிற கடன்கள், ஐயா இவர்கள் தண்டல்காரர்கள், இவர்களுக்கு இருக்கிற சோதனைகள், சரீரத்திலே இருக்கிற உபத்திரவங்கள், கஷ்டங்களை இன்னும் கஷ்டம், இன்னும் எழும்ப முடியாதபடி, இன்னும் சரீரத்திலே உடலிலே பல்வேறு பாகங்களிலே கஷ்டமும் வேதனையும் பட்டு கொண்டிருக்கிற, பலவந்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, ஐயா பலவந்தமாய் இன்னும் மருத்துவர்களால், மருத்துவ விஞ்ஞானங்களினால், ஆமென், டாக்டர்களினால் ஒரு வழியிலும் காப்பாற்ற முடியாத வேதனைகள், துக்கங்கள், இந்த உலகத்தில் யாருமே தப்பிக்க செய்ய முடியாத பலவிதமான பலவந்தமான கொடுமைகளிலே அகப்பட்ட பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கடிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை, அந்த பொல்லாத சத்துருவை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளிலே சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த நல்ல வாக்கியத்தின்படியே இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி உண்டாவதாக, எல்லா துரைத்தனங்களும் மாறுவதாக. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள் ஓ லார்ட் சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் பைனான்ஸிலும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய் எல்லா சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்கு எந்த வகையிலும் சத்துருவுக்கு இடமில்லை. கபரா சுந்து ருக்கமராதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடைய சேனை, பரிசுத்த சேனை ஓ லார்ட் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிற, விடுதலையை, வெற்றியை, சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் பரிசுத்த ஆவியானவருடைய பரலோக சேனை கடந்து செல்லும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்காய், கணவருக்காய், வீட்டிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை இப்பொழுதே விடுவிக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம், கமகரா சந்துருப கரதரபோ, தேவ அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா அப்போஸ்தலர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறபடியே தேவரீ எங்கள் இயேசுவின் மரண உபாதிகளின் கட்டை நீரே அவிழ்த்து அவரை எழுப்பினது போல, ஆமென், மரணத்தில் இருந்து அவரை எழுப்பினீரே. மரணத்தினால் அவரை கட்ட கூடாதிருந்தது என்று வாசிக்கிறோமே, அப்படியே தேவ பிள்ளைகளை எந்த கடனோ, கஷ்டமோ, வியாதியோ, துன்பமோ, குடும்ப பிரச்சனைகளோ, சங்கடங்களோ, அல்லது பலவிதமான சோதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ, கவலையோ ஒன்றும் இவர்களை கட்டி வைக்காதபடி சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள் குலுங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஷக்காபோ ருக்காமாரா தரக்காபோ எல்லா அந்தகார கிரியைகளும் அழியும்படியாய், பாவங்களினாலும் சாபங்களினாலும் வருகிற எல்லா சாபங்களும், வியாதிகளும், துன்பங்களும், மாந்திரீக சூனிய கட்டுகளிலும் இருந்து என் அன்பு தேவ பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுதே தேவ கரம் அசைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக இப்பொழுதே. mighty and glorious name of Jesus. thank you Lord. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுவிக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய், இவர்களும் இவர்கள் கையின் பிரயாசங்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி, மாபெரும் மறுமலர்ச்சி, ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் ஞானத்தில் மாத்திரமல்ல, எந்த விஷயத்தில் குறைவுபட்டவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நம்பி வந்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் பல்வேறு உபத்திரவங்களோடும் பாடுகளோடும் பொறுமையோடும் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், தேவ கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எப்படி மரணத்தினால் எங்கள் ஆண்டவர் கட்டப்பட கூடாதிருந்ததோ
கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் எந்த உபத்திரவமும் எந்த பேலியாளின் மக்களும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து அவர்களை தாக்காதபடி, கெடுக்காதபடி, அவர்களை அழிக்காதபடி, இவர்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை திருடாதபடி ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இப்பொழுதே இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்தகார கட்டுகள் உடைகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை எழுப்புவீராக. ஜெபித்த ஓ லார்ட் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அனுசரணையாய் இருந்த ஆமென் ஓ லார்ட் உதாரத்துவமாய் எங்களோடு பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாய், பெரிய காரியங்களை செய்யும்படியாய், இதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ஓ லார்ட் இந்த ஊழியங்களை தாங்குகிற அன்பு சகோதர சகோதரிகளை தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா கடன்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான தோல்விகள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மகாபெரிய செழிப்பு உண்டாகும்படியாய், மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரர், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அமரிதமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் எல்லாருடைய முகங்களிலும் இருந்து ஒரு நாளிலே கண்ணீர்களை எல்லாம் கர்த்தரே துடைப்பார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படியாய் துடைக்கும் பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இன்று அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னது இதனால் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னது இந்த காரியம்தான் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் இருந்து விசுவாசத்தோடு பொறுமையாய் வந்து காத்திருந்து ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறதோடு தேவ சமூகத்திலே வந்து அனுதினமும் காத்திருக்கிறீர்களே, இப்பொழுது அழுகிற நீங்கள், இப்பொழுது துயரப்படுகிற நீங்கள், ஓ கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே யாக்கோபும் சொன்னாரே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள், அல்லல் படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், குறுக்கு வழிகளை தேடாதிருங்கள். ஓ கர்த்தர் உங்களை எல்லா குறைவுகளையும் நீக்கி உங்களை பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி உங்கள் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். கர்த்தர் அப்படியாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.